Hi, hello, welcome to PRAS Civil Tech Tamil channel. In the video நம்ம AutoCADல வந்து நியூ drawing ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதில் யூனிட் செட்டினை பார்க்க போகிறோம். AutoCAD ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் டிஸ்பிளேயில் விசிபிள் ஆகும். அதில் வந்து ஸ்டார்ட் drawing கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் கமாண்ட் மெத்தடில் யூனிட் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்ப்போம். கமாண்ட் இதில் யூ டைப் பண்ணுங்கள். யூ டைப் பண்ணிங்கன்னா யூனிட்ஸ் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ட்ராவிங் யூனிட்ஸ் லென்த் டைப் கேட்கும். அது வந்து டெசிமியல், ஆர்கிடெக்சரல், இன்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல், சயின்டிஃபிக்னு இருக்குது. ஆர்கிடெக்சரலில் வைங்க. ஆர்கிடெக்சரலில் வச்சா இது இன்ச்சஸில் இருக்கணும். இந்த ப்ரீசிஷன் 0ல் வைங்க. வச்சுட்டு ஓகே கொடுங்க. அடுத்தது வந்து யூனிட் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன் செட் பண்ணணும். டி டைப் பண்ணுங்கள். டைமென்ஷன் ஸ்டைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. நீங்கள் ஸ்டாண்டர்ட்லேருந்து நியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்டா நியூ கொடுங்க. அதில் வந்து நான் வந்து FA அடித்து ஒரு நியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கண்டினியூ பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்த உடனே இதில் வந்து லைன், சிம்பிள்ஸ், என்எரோ, டெக்ஸ்ட், ஃபிட், ப்ரைமரி யூனிட் எல்லாமே இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்மளுக்கு லைன் ஓகே, சிம்பிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். சிம்பிள்ஸ் என்எரோவில் அந்த ஃபர்ஸ்ட் எது வரணும்ன்றது நிறைய க்ளோஸ் ஃபீல்ட், க்ளோஸ் பிளாங்க், க்ளோஸ் டாட் அப்படின்னு நிறைய இருக்குது. அதுமாதிரி செகண்ட் ஆப்ஷன்லேயும் அதே மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணி கொடுங்க. லீடர் அதுலேயும் வந்து நிறைய இருக்குது, அதையும் சேஞ்ச் பண்ணிக்கொடுங்க. இதில் வந்து கட்டாயம் சேஞ்ச் பண்ண வேண்டியது எரோ சைஸ். எரோ சைஸ் ஒரு 5 இன்ச்சஸுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அதேமாதிரி டெக்ஸ்ட் ஹைட் ஒரு 8 இன்ச்சஸுக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, வேண்டாம் நீங்கள் கீழே உள்ள எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். வெர்டிக்கல், ஹாரிசான்டல், வியூ, டிரெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, அடுத்தது முக்கியமாக சேஞ்ச் பண்ண வேண்டியது யூனிட் ஃபார்மேட். அங்கே யூனிட் என்ன செட் பண்ணணுமோ அதையே வந்து டைமென்ஷன் ஸ்டைலில் செட் பண்ணணும். ஆர்கிடெக்சரல், ப்ரிசிஷன் 0. நான் அங்கே ஆர்கிடெக்சரல் செட் பண்ணேன். ஓகே, இங்கேயும் ஆர்கிடெக்சரல் செட் பண்ணி ப்ரிசிஷனை 0 வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ AutoCADல யூனிட் செட் பண்ணுறது, டைமென்ஷன் செட் பண்ணுறது ஃபினிஷ்ட். டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம யூனிட் டைமென்ஷன் செட் பண்ணதை செக் பண்ணி பார்க்குறேன்டா எல்லாருக்கும் தெரியும். லைன் வந்து மவுஸ் பாயிண்டை பிடிச்சி நீங்கள் லைனை க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து கமாண்ட் மெத்தடில் வந்து இங்கே எல் டைப் பண்ணுவதன் மூலமும் லைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் எல் என்று டைப் பண்ணி ஓகே ஒரு லைன் கீறேன். அது ஒரு 15 ஃபீட் டைப் பண்ணி என்ன பண்ணுறேன், இது 15 ஃபீட் இருக்கான்னு செக் பண்ணி கொள்கிறோம். அந்த டைமென்ஷனில் லைனருக்கு போங்க. லைனரை கிளிக் பண்ணுங்கள். லைனரை கிளிக் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் லைன் பாயிண்ட் கேட்கும், செகண்ட் பாயிண்ட் கேட்கும். கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே 15 ஃபீட் ஓகே. ஓகே, நம்ம கமாண்ட் மெத்தடில் வந்து யூனிட் செட்டிங், டைமென்ஷன் செட்டிங் செஞ்சு அதை செக் பண்ணி ஓகே இது வந்துருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு AutoCAD ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் அண்ட் டைமென்ஷன் செட்டிங். நம்ம அதை இப்போ பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ராவுன்ற பாரில் உள்ள லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க், ரெக்டாங்குலரை பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.